அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கட் பெல்ட் எப்படி நம்ம வரைகிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ளூ கலரில் ஒரு லைன் நான் காட்டியிருக்கேன். ஃப்ரண்ட்டு பாடியோட டோட்டல் வித்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத எடுத்துக்கோங்க. இது ஃப்ரண்ட்டு பாடியோட லூஸு டோட்டலாக இந்த ஒன்றோடு சேர்த்து எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் இந்த டாட் எவ்வளோ நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை விட அரை இன்ச்சு கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த டாட் 2 இன்ச்சு இருக்குது, அதனால் 1.5 இன்ச்சு நான் மைனஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஒருவேளை 2 இன்ச்சு டாட் வச்சிங்கன்னா 1.5 மைனஸ் பண்ணணும். 2.5 இன்ச்சு டாட் வச்சிங்கன்னா 2 இன்ச்சு நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வச்சுருக்கிறது 2 இன்ச்சு டாட் வச்சுருக்கேன், அதனால் ஒரு அரை மைனஸ் பண்ணி 1.5 இன்ச்சு மைனஸில் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் கட் பெல்ட்டு எப்படி வரைகிறது, கட் பெல்ட் ஆர் வேஸ்ட் பேண்டை எப்படி வரைகிறது அப்படின்னு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரைட்டு, பாடி லூஸில் -1.5 வச்சு போட்டிருக்கேன். அந்த 1.5க்கான பாயிண்ட் இது. ரைட், அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சைடில் வச்சுருக்கக்கூடிய 2.5 இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடில் வச்சுருக்கக்கூடிய 2 இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் நான். ரைட்டு, இப்போ இந்த மார்க் உங்களுக்கு கிளியராக தெரியுது. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து இது வரைக்கும் 2.5 வச்சுருக்கோம், இங்கேருந்து இது வரைக்கும் 2 வச்சுருக்கோம். இந்த சைடில் ஒரு 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க, 3 ஆச்சு. இந்த சைடில் ஒரு 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க, 3 ஆச்சு. இதுக்கான ஒரு ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கலாம். ஒரு 3.5 இன்ச்சில் இங்கேருந்து இது வரைக்கும் நகர்த்தி வச்சுட்டு ஒரு புள்ளி வைங்க. ஒரு அரை இன்ச்சு கீழ் நோக்கி இறக்கி ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இதுக்கான ஷேப்பை நம்ம போட்டு முடிக்கலாம். கட் ப்ளவுஸ் கட் ப்ளவுஸ் அப்படின்னு இதை சொல்கிறதுக்கே இந்த கட் பெல்ட் வைக்கிறதால தான் இந்த கட் ப்ளவுஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கட் பெல்ட் நம்ம எப்படி படம் வரைகிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ரைட்டு, இப்போது ப்ளவுஸினுடைய ஸ்லீவ் ஏற்கனவே நம்ம சாதா ப்ளவுஸுக்கு எந்த ஸ்லீவை பயன்படுத்தணுமோ அதே ஸ்லீவை நம்ம கட் ப்ளவுஸுக்கும் பயன்படுத்திக்கலாம். அதனால் இதில் நான் கட் ப்ளவுஸுக்கான ஸ்லீவை நம்ம காட்டல. இதை எப்படி நம்ம லே பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். கட் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 35லிருந்து 36 இன்ச்சு வரைக்கும் அகலம் உள்ள துணி நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. துணியை நான் ஃபேப்ரிக் ஷெல்வெட்ஜிலேருந்து ஃபோல்டில் நான் வச்சுருக்கேன். ரைட்டு, பேக்கு இது ஃபோல்டு பேக் நமக்கு ஒன்று இருந்ததுன்னா போதும். அதே மாதிரி கட் பெல்ட்டு ஒரிஜினல் ஃபேப்ரிக்கில் 2 கட் பெல்ட் இருந்ததுன்னா போதுமானது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு கட் இன்ட்டு 2, ஃப்ரண்ட்டு ஓப்பன்ன்றதால 2 ஃப்ரண்ட்டு வேணும். அதே மாதிரி ஓப்பன் ஸ்லீவ் 2 வேணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பயாஸில் நம்ம கழுத்துக்கு வைக்கக்கூடிய துண்டுகள் ஒரு 5லேருந்து 6 துண்டு இருந்ததுன்னா போதுமானது. ரைட்டு, இப்போ துணியை 2ஆக நம்ம மடிச்சிருக்கோம். இதை எப்படி நம்ம லே பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதனோட டோட்டல் நீளம் ஃப்ரண்ட்டையும் கட் பெல்ட்டையும் வச்சுட்டு அந்த நீளத்துக்கு நீங்கள் ஃப்ரண்ட் பிளாங்கெட்டுக்கு ஒரு 2 துண்டு எடுத்துக்கோங்க. ரைட்டு, ஃபோல்டு பேக்கை வச்சு அப்படியே வரைஞ்சிக்கலாம் நம்ம. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் உள்ள நுழையிற மாதிரி முன்பக்கத்தை எடுத்து கொண்டு போய் போடுங்க. அதுக்கு பக்கத்தில் ஸ்லீவ்ஸ் நம்ம போடலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கட் பெல்ட்டை இதில் நுழைச்சி போடலாம் நம்ம. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஃபோல்டு இருக்கிறதால இந்த இடத்த கட் பண்ணி எடுத்தோன்னா இவ்வளோ துணி இந்த பக்கம் வெளியில் கிடைக்கும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா பயாஸ் பீஸுங்களை நம்ம அப்படி போடலாம். இந்த இடத்துல ஃப்ரண்ட் பிளாங்கெட்டை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதாவது முன்பக்க ஊக்கு ஐப்பட்டிக்கான துண்டை நம்ம இங்கே போட்டு எடுத்துக்கலாம். கட் ப்ளவுஸ் இப்போ எப்படி லே பண்ணுறது அப்படின்றத பார்த்து முடிச்சிருக்கீங்க. இதுக்கடுத்து இந்த செஸ்ட்டு ஒவ்வொரு அளவு செஸ்ட்டுக்கும் உங்களால் ஒருவேளை மெஷர்மெண்ட் எடுக்க முடியாத பட்சம் வந்ததுன்னா மாத்திரம் இதை யூஸ் பண்ணுங்கள். நான் ஒவ்வொன்றும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் அளவு எடுத்து செய்யும்போது கிடைக்கிற அளவுக்கு நம்ம அப்ராக்சிமேட்டாக செய்யும்போது ரிசல்ட் கிடைக்காது. அதனால் இப்போ ஒருவேளை அளவு எடுக்க முடியாமல் போயிட்டு இருந்தால் பின்பக்கத்தினுடைய கழுத்து 30 இன்ச்சு பாடிக்கு எவ்வளோ வைக்கலாம், 36 இன்ச்சு பாடி வரைக்கும் அப்படியே காட்டியிருக்கேன் எவ்வளோ வைக்கலான்ட்டு. ஃப்ரண்ட் நெக்கோட ட்ராப்பு, பேக் நெக்கோட ட்ராப்பு, டாப் ஷோல்டர் எவ்வளோ வைக்கலாம், பஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து பஸ்ட்டு பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்றத காட்டியிருக்கு. அதே மாதிரி 42 இன்ச்சு செஸ்ட் வரைக்கும் அதை நாம் காட்டியிருக்கோம். அது தேவைப்பட்டதுன்னா அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். வரக்கூடிய பாடத்தில் இதை எப்படி பேட்டர்ன் எடுக்கிறது, இதை எப்படி நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ண போகிறோம், துணியில் எப்படி பரப்பி வெட்ட போகிறோம், எப்படி தைக்க போகிறோம், தச்சு முடிக்க போகிறோம் அப்படின்றது வந்துகிட்டே இருக்குது. பாருங்கள், அழகாக செய்யுங்க. ஒவ்வொரு பாடத்தையும் நல்லா கவனித்து செய்யுங்க. ஏன்னா இந்த கட் ப்ளவுஸ், சாதா ப்ளவுஸ், இந்த 2 ப்ளவுஸை அடிப்படையாக வச்சு தான் ஒவ்வொரு ப்ளவுஸும் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 5 அல்லது ஒரு 10 அளவுகளுக்கு இந்த மெஷர்மெண்ட்டை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு பாடத்தையும் பாருங்கள். ஏன்னா இது அடிப்படையான பாடம்.
இதை வச்சு தான் நீங்கள் நல்லா பண்ண போகிறீங்க. அதனால் இதில் நீங்கள் பெறுற வெற்றி தான் இந்த ப்ளவுஸ் மேக்கிங்கில் நீங்கள் பெறக்கூடிய வெற்றி. நல்லா அழகாக பண்ணி வெற்றி பெறுங்கள். வாழ்க வளமுடன்.